சிப்கோ இயக்கம் முக்கியமாக ஒரு வன பாதுகாப்பு இயக்கமாகும். சிப்கோ என்ற சொல்லுக்கு ஒட்டிக்கொள்வது அல்லது கட்டிப்பிடிப்பது என்று பொருள். இந்த இயக்கத்தின் நிறுவனர் சுந்தர்லால் பகுகுணா ஆவார். மரங்களை பாதுகாத்தல் மற்றும் காடுகள் அழிந்துவிடாமல் அவற்றை பராமரித்தல் போன்ற நோக்கங்களுடன் இது 1970ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சிப்கோ இயக்கம், சிப்கோனா என்னன்னா வன பாதுகாப்பு இயக்கம். சிப்கோங்கிற பொருளுக்கு, சிப்கோங்கிற வார்த்தைக்கு ஒட்டிக்கொள்வது அல்லது கட்டிப்பிடிப்பதுன்னு பொருள். எப்படின்னா, மரத்தை வெட்ட போனப்போ அந்த ஒரு மக்களெல்லாம் மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி மரத்தை கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து வந்தது தான் அந்த வேர்டு, சிப்கோங்கிற வேர்டு. இந்த ஃபோட்டோவில் இருக்கார்ல, இந்த அவர் தான் சுந்தர்லால் பகுகுணா. மரங்களை பாதுகாத்தல் மற்றும் அழிந்துவிடாமல் அவற்றை பராமரித்தல் போன்ற நோக்கங்களுடன் சிப்கோ இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1970. சூறாவளியின் பெயர், மாநிலம், ஆண்டு. பாணி ஒடிசா 2019, கஜா தமிழ்நாடு 2018, பெத்தை ஆந்திர பிரதேசம் 2018, ஒக்கி தமிழ்நாடு 2017, வர்தா தமிழ்நாடு 2016. கடுமையான சுற்றுச்சூழலிலிருந்து தப்பித்து கொள்ள பறவைகள் நீண்ட தூரம் பயணம் செய்வது இடம்பெயர்வு எனப்படும். சாதகமற்ற காலநிலையில் பல பறவைகள் மற்றும் விலங்குகள் நீண்ட தூரம் இடம்பெயர்கின்றன. சைபீரியாவில் நிலவும் கடுமையான சூழ்நிலைகளிலிருந்து தப்பித்து சாதகமான சூழ்நிலை மற்றும் உணவை பெறுவதற்காக சைபீரிய கிரெயின் பறவைகள் குளிர்காலத்தில் சைபீரியாவிலிருந்து இந்தியாவுக்கு இடம்பெயர்கின்றன. அவை ஒரு நாளில் சராசரியாக 200 மைல்கள் பயணிக்கின்றன. இடம்பெயர்தல்னால் என்னென்னா, ஒரு இடத்துல தண்ணி, உணவு, காலநிலை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லா டைம்லேயுமே கிடைக்காது. சைபீரியாவில் அந்த இதுக்கெல்லாம் பற்றாக்குறை வரப்போ அந்த டைமில் சைபீரிய பறவைகள் இந்தியாவை நோக்கி இடம்பெயர்கின்றன. இதுதான் இடம்பெயர்தல்னு சொல்கிறோம். ஒரு நாளில் சராசரியாக 200 மைல்கள் பறக்குது. இந்த படத்தில் காமிச்சிருக்கல, இதுதான் சைபீரிய பறவைகள். அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மலைக்காடு ஆகும். இது பிரேசிலில் அமைந்துள்ளது. ஸோ அமேசான் இது எங்கே இருக்குன்னா, வேர்ல்டு மேப்பை பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும். இதில் நார்த் அமெரிக்கா இருக்கும், இதில் இப்படி சவுத் அமெரிக்கா இருக்கும். தென் அமெரிக்கா கண்டத்தில் பிரேசில், சிலி, அர்ஜென்டினா, இப்படி எல்லா நாடுகளையும் கவர் பண்ணுறது தான் அமேசான் காடு. இந்த காடு இந்த அமேசான் காட்டுக்குள்ளேயே அமேசான் ரிவரும் பாயுது. இந்த காடு பூமியின் நுரையீரல்னு அழைக்கப்படுது. ஏன்னா 1/3 ஆஃப் தி பூமியோட ஆக்சிஜன் இந்த காட்டில் தான் ப்ரொடியூஸ் ஆகிறது. அதனால் இதை பூமியின் நுரையீரல் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் கீழே கொடுத்துருக்காங்க, பார்ப்போம் வாங்க. அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மலைக்காடு ஆகும். இது பிரேசிலில் அமைந்துள்ளது. இதன் பரப்பளவு 60 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். இது கார்பன் டை ஆக்சைடு வாயுவை சமன் செய்வதன் மூலம் பூமியின் காலநிலையை நிலைப்படுத்தவும் புவி வெப்பமயமாதலை குறைக்கவும் உதவுகிறது. மேலும் உலகின் 20% ஆக்சிஜனை இது உற்பத்தி செய்கிறது. இங்கு சுமார் 390 பில்லியன் மரங்கள் உள்ளன. இது பூமியின் நுரையீரல் எனப்படுகிறது. ஸோ இந்த காட்டினால் காலநிலையை நிலைப்படுத்தவும், பூமியின் காலநிலையை நிலைப்படுத்தவும், புவி வெப்பமயமாதலை குறைக்கவும் உதவுது. 20% ஆக்சிஜன் இதில் ப்ரொடியூஸ் ஆகுது. 390 பில்லியன் மரங்கள் அமேசான் காட்டில் இருக்குது. அதனால் இதை பூமியின் நுரையீரல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்களே, இதுதான் அமேசான் காடு. பரவி இருக்கும் நாடுகள் சிலி, அர்ஜென்டினா, பிரேசில். சமூக வனவியல் என்ற சொல் முதலில் 1976ஆம் ஆண்டில் அப்போதைய தேசிய விவசாய ஆணையம் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் அமலுக்கு வந்தது. சமூக மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கு உதவும் நோக்கத்துடன் காடுகளை நிர்வகித்தல் மற்றும் பாதுகாத்தல் மற்றும் தரிசு நிலங்களில் காடுகளை வளர்த்தல் ஆகியன இதன் நோக்கமாகும். ஏற்கனவே உள்ள காடுகளோடு சேர்த்து புதிதான காடுகளை உருவாக்குவதும் இதன் நோக்கமாகும். சமூக வனவியல் கொண்டுவரப்பட்ட ஆண்டு
1976 இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா எதனால் கொண்டு வரப்பட்டதுன்னா தேசிய விவசாய ஆணையம் மற்றும் இந்திய அரசாங்கத்தால். காடுகளை நிர்வகித்தல், பாதுகாத்தல், தரிசு நிலங்களில் காடுகளை வளர்த்தல் ஆகிய இதன் நோக்கங்கள். ஏற்கனவே உள்ள காடுகளோடு சேர்ந்து புதிதாக காடுகளை உருவாக்குவதும் இதன் நோக்கம். 1977 ஆண்டில் கென்யாவில் பச்சை வளைய இயக்கம் என்ற அமைப்பை வாங்கரி மாதாய் நிறுவினார். இந்த இயக்கம் 51 மில்லியனுக்கும் அதிகமான மரங்களை கென்யாவில் நட்டுள்ளது. 2004 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது. பச்சை வளைய இயக்கம் துவங்கப்பட்ட ஆண்டு 1977 கென்யாவில் தொடங்கப்பட்டிருக்கு. துவங்கியவர் வாங்கரி மாதாய். 51 மில்லியனுக்கும் அதிகமான மரங்களை கென்யாவில் பச்சை வளைய இயக்கம் நட்டிருக்கு. இந்த வாங்கரி மாதாய் அவங்களுக்கு 2004 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு கிடச்சிருக்கு. காடு அழிப்பு மற்றும் காடு மீள் வளர்ப்பு இடையிலான வேறுபாடு. காடு அழிப்பு: தாவரங்கள் அல்லது மரங்கள் வெட்டப்படுவது காடு அழிப்பு எனப்படும். காடு மீள் வளர்ப்பு: தாவரங்கள் அல்லது மரங்கள் வளர்க்கப்படுவது அல்லது நடப்படுவது காடு மீள் வளர்ப்பு எனப்படும். காடு அழிப்பு சுற்றுச்சூழலில் எதிர்மறையான விளைவை கொண்டுள்ளது. காடு மீள் வளர்ப்பு சுற்றுச்சூழலை உருவாக்குவதால் இயற்கையின் மீது இது நல்ல விளைவை கொண்டுள்ளது. காடு அழிப்புனா காட்டில் இருக்க மரங்களை வெட்டுறது. காடு மீள் வளர்ப்புனா தாவரங்கள் மரங்கள் வளர்க்குறது தான் காடு மீள் வளர்ப்பு. காடு அழிப்பு எதிர்மறையான விளைவை கொடுக்கும் சுற்றுச்சூழலில். காடு மீள் வளர்ப்பு நல்ல விளைவை கொடுக்கும் இயற்கையின் மீது. காடு வளர்ப்பு மற்றும் காடு மீள் வளர்ப்பு இடையிலான வேறுபாடுகள். காடு வளர்ப்பு: காடுகள் இல்லாத பகுதிகளில் புதிதாக மரங்கள் நடப்படுகின்றன. காடு மீள் வளர்ப்பு: காடுகள் அழிக்கப்பட்ட பகுதிகளில் மீண்டும் காடுகள் வளர்க்கப்படுகின்றன. காடு வளர்ப்பில் ஒரு மரத்தை பெற ஒரு மரக்கன்று நடப்படுகிறது. காடு மீள் வளர்ப்பில் வெட்டப்பட்ட ஒவ்வொரு மரத்திற்கும் பதிலாக பல மரக்கன்றுகள் நடப்படுகின்றன. காடு வளர்ப்பு அதிக நிலப்பரப்பை காடாக மாற்றுவது இதன் நோக்கம். காடு மீள் வளர்ப்பு காடுகளை அழிப்பதை தவிர்த்தலே இதன் நோக்கம். காடு வளர்ப்புனா என்னென்னா, காடுகள் இல்லாத பகுதிகளில் மரத்தை வளர்த்தல் தான் மரத்தை நட்டுறது தான் காடு வளர்ப்பு. காடு மீள் வளர்ப்புனா காடுகள் அழிக்கப்பட்ட பகுதிகளில் மீண்டும் காடுகள் வளர்த்தல். காடு வளர்ப்பில் ஒரு மரத்தை பெறதுக்கு ஒரு மரக்கன்று தான் நட்டுறோம். காடு மீள் வளர்ப்பில் வெட்டப்பட்ட ஒவ்வொரு மரத்துக்கும் பதிலாக பல மரக்கன்றுகளை நடுதோம். காடு வளர்ப்பை அதிக நிலப்பரப்பை காடுகளை மாற்றுவது இதன் நோக்கம். காடு மீள் வளர்ப்பு காடுகளை அழிப்பதை தவிர்த்தல் தான் இதன் நோக்கம். ஒவ்வொரு ஆண்டும் மே 22ஆம் நாள் உலக உயிரிகளின் பன்முகத்தன்மை தினமாக கொண்டாடப்படுகிறது. பன்முகத்தன்மை என்பது பல்வேறு தாவரங்கள், விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள், நுண்ணுயிரிகள், பூச்சிகள், வாழ்விடங்கள், சுற்றுச்சூழல் அமைப்பு போன்றவற்றை விவரிக்க பயன்படும் சொல். இது நமது பூமியை மிகவும் தனித்துவமாகவும் வியக்கத்தக்கதாகவும் வைத்துள்ளது. அதாவது பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்களே, என்னென்னா நிறைய தாவரங்கள், விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள், நுண்ணுயிர்கள், பூச்சிகள் இப்படி எல்லாமே ஒரே இடத்துல வாழ்கிறது தான் பன்முகத்தன்மை, பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். மே 22ஆம் தேதி தான் உலக உயிர்களின் பன்முகத்தன்மை தினமாக கொண்டாடப்படுது. ஏமன் பட்டாம்பூச்சி தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இனம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே காணப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் 32 பட்டாம்பூச்சி இனங்களுள் இதுவும் ஒன்றாகும். இந்த படத்தில் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் ஏமன் பட்டாம்பூச்சி. தமிழகத்தோட மாநில பட்டாம்பூச்சி ஏமன் பட்டாம்பூச்சி தான். இது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே காணப்படும். இது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படுகிற 32 வகையான பட்டாம்பூச்சிகளில் ஒரு வகை தான் இந்த ஏமன் பட்டாம்பூச்சி. ஏமனுங்கிற நாட்டோட பேரால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு காலத்தில் டைனோசர், ஃபெரணிகள் மற்றும் சில ஜிம்னோஸ்பம்கள் பூமியில் பரவலாக காணப்பட்டன. இடம் மற்றும் உணவு பற்றாக்குறை காரணமாகவோ அல்லது பருவநிலை மாற்றம் காரணமாகவோ அவை பூமியிலிருந்து மறைந்து போய்விட்டன.
ஸோ எதனாலன்னா டைனோசர், பெரணிகள், அப்புறமா டைனோசர், பெரணிகள், சில ஜிம்னோஸ்பம்கள் இதெல்லாம் முன்னாடி காலத்தில் பூமியில் வாழ்ந்திருக்கு. உணவு கிடைக்காம போனதுனாலையோ அல்லது பருவநிலை மாறினதுனாலையோ அவை பூமியிலிருந்து மறைஞ்சு போயிட்டு இன்றைக்கும் டைனோசர் எலும்பு கூட பாதுகாத்து வச்சுருக்காங்க. நமது சுற்றுச்சூழலில் வேப்ப மரம், குடை மரம், ஆலமரம் போன்ற உள்ளூர் மரங்களை நடுவது விலங்குகளுக்கு உதவியாக இருக்கும். பல பறவைகளும் விலங்குகளும் அவற்றை உறைவிடமாக கொள்கின்றன. பல பறவைகள் மற்றும் விலங்குகளின் உறைவிடம்தான் மரங்கள். வேப்ப மரம், குடை மரம், ஆலமரம் போன்ற உள்ளூர் மரங்களை பறவைகள், விலங்குகளுக்காண்டி நம்ம நடணும். அப்போ தான் அது உறைவிடமாக பயன்படுத்தி கொள்ளும். IUCN இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம், WWF உலக வனவிலங்கு நிதி, ZSI ஜூவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய விலங்கியல் ஆய்வு, BRP பயோ ரிசர்வ் பிளான் உயிர்கோள பாதுகாப்பு திட்டம், CPCB சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம். உலக வனவிலங்குகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 3ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. 3 மாதமும் 3வது மாதம் மார்ச் மாதம். உலக வனவிலங்குகள் தினம் என்னைக்குன்னா மார்ச் 3. இந்தியாவின் சில முக்கிய தேசிய பூங்காக்கள்: கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்டில் உள்ளது. நிறுவப்பட்ட ஆண்டு 1936. துத்வா தேசிய பூங்கா உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது. நிறுவப்பட்ட ஆண்டு 1977. கிர் தேசிய பூங்கா குஜராத்தில் உள்ளது. நிறுவப்பட்ட ஆண்டு 1975. கன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசத்தில் உள்ளது. நிறுவப்பட்ட ஆண்டு 1955. சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா மேற்கு வங்கத்தில் உள்ளது. நிறுவப்பட்ட ஆண்டு 1984. தமிழ்நாட்டில் உள்ள சில முக்கிய தேசிய பூங்காக்கள்: கிண்டி தேசிய பூங்கா சென்னையில் உள்ளது. நிறுவப்பட்ட ஆண்டு 1976. மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா ராமநாதபுரத்தில் உள்ளது. நிறுவப்பட்ட ஆண்டு 1980. இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூரில் உள்ளது. நிறுவப்பட்ட ஆண்டு 1989. முதுமலை தேசிய பூங்கா நீலகிரியில் உள்ளது. நிறுவப்பட்ட ஆண்டு 1990. முக்கூர்த்தி தேசிய பூங்கா நீலகிரியில் உள்ளது. நிறுவப்பட்ட ஆண்டு 1990. தமிழ்நாட்டில் உள்ள சில முக்கிய வனவிலங்கு சரணாலயங்கள்: மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனியில் உள்ளது. 2016 நிறுவப்பட்டது. வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம் சென்னையில் உள்ளது. 1991 நிறுவப்பட்டது. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலியில் உள்ளது. 1976 நிறுவப்பட்டது. சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் விருதுநகரில் உள்ளது. 1988 நிறுவப்பட்டது. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரத்தில் உள்ளது. 1936 நிறுவப்பட்டது. தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்களுக்கு இடையிலான வேறுபாடு: வனவிலங்கு சரணாலயம் மனித செயல்பாடுகள் அனுமதிக்கப்படுகின்றன. தேசிய பூங்காக்கள் மனித செயல்பாடுகள் எதுவும் அனுமதிக்கப்படுவதில்லை. வனவிலங்கு சரணாலயம் ஒரு குறிப்பிட்ட தாவர இனம் அல்லது விலங்கினத்தை பாதுகாப்பதே முக்கிய நோக்கம். தேசிய பூங்காக்கள் தாவர இனங்கள், விலங்கினங்கள் அல்லது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த யாவும் பாதுகாக்கப்படுகின்றன. வனவிலங்கு சரணாலயத்திற்கு வரையறுக்கப்பட்ட எல்லைகள் இல்லை. தேசிய பூங்காக்களுக்கு நிலையான மற்றும் வரையறுக்கப்பட்ட எல்லைகள் உள்ளன. வனவிலங்கு சரணாலயத்தில் பொதுமக்களின் பார்வைக்கு அனுமதிக்கப்படுகிறது. தேசிய பூங்காக்கள் வழக்கமாக பொதுமக்களின் பார்வைக்கு அனுமதிக்கப்படுவதில்லை. சரணாலயங்கள் பொதுவாக மத்திய அல்லது மாநில அரசின் ஆணைப்படி உருவாக்கப்படுகின்றன. தேசிய பூங்காக்கள் மாநில சட்டமன்றத்தால் அல்லது பாராளுமன்றத்தால் உருவாக்கப்படுகின்றன. ஒரு சரணாலயத்தை தேசிய பூங்காவாக மேம்படுத்தலாம்.
ஒரு தேசிய பூங்காவை சரணாலயமாக தரமிறக்க முடியாது. என்னென்ன வேறுபாடுகள் இருக்குன்னா, சரணாலயத்தில் மனித செயல்பாடுகள் இருக்கும், பூங்காக்களில் அப்படி இருக்காது. தேசிய பூங்காக்களில் சரணாலயம்னா ஒரு பர்டிகுலர் அனிமலுக்கு மட்டும்தான் இருக்கும். தேசிய பூங்காக்களில் நிறைய விலங்கினங்கள், தாவர இனங்கள் அப்படி பாதுகாக்கப்படும். சரணாலயத்துக்கு எல்லை கிடையாது. தேசிய பூங்காக்களுக்கு நிலையான எல்லைகள் இருக்குது. சரணாலயத்தில் பொதுமக்கள் பார்க்கலாம் அனிமல்ஸை. தேசிய பூங்காக்களில் பொதுமக்களின் பார்வைக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. சரணாலயம் மத்திய அல்லது மாநில அரசோட ஜீவோவால் உருவாக்கப்படும். தேசிய பூங்காக்கள் மாநில அசம்பிளியால் இல்லைன்னா எம்எல்ஏ அசம்பிளி இல்லைனா எம்பி அசம்பிளியால் உருவாக்கப்படும். சரணாலயத்தை தேசிய பூங்காவாக தரம் உயர்த்தலாம். தேசிய பூங்காவை சரணாலயமாக தரமிறக்க முடியாது. தேசிய பூங்காவுக்கு கீழே தான் வனவிலங்கு சரணாலயம். இந்தியாவில் உயிர்கோள காப்பகங்கள். உயிர்கோள காப்பகத்தின் பெயர் நந்தா தேவி உயிர்கோள காப்பகம், உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது. நோக்ரக் உயிர்கோள காப்பகம் மேகாலயாவில் உள்ளது. மனாஸ் உயிர்கோள காப்பகம் அஸ்ஸாமில் உள்ளது. சுந்தர்பன்ஸ் உயிர்கோள காப்பகம் மேற்கு வங்கத்தில் உள்ளது. மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் தமிழ்நாட்டில் உள்ளது. நீலகிரி உயிர்கோள காப்பகம் தமிழ்நாட்டில் உள்ளது. நிக்கோபார் தீவு மற்றும் சிம்லிபால் அந்தமான் நிக்கோபார், ஒடிசா மற்றும் ஒடிசாவில் உள்ளது. 1759ஆம் ஆண்டு வியன்னாவில் உள்ள சோகன்புரம் நகரில் நிறுவப்பட்ட மிருகக்காட்சி சாலையே மிக பழமையான மிருகக்காட்சி சாலையாகும். இந்தியாவில் முதல் மிருகக்காட்சி சாலை 1800ஆம் ஆண்டு பரக்பூரில் நிறுவப்பட்டது. இந்தியாவோட முதல் மிருகக்காட்சி சாலை எங்கே இருக்குது? பரக்பூரில் இருக்குது. ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1800. உலகின் முதல் மிருகக்காட்சி சாலை 1759 ஆரம்பிச்சிருக்காங்க. வியன்னா நாட்டில் இருக்க சோகன்புரம் நகரில் ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் அமைந்திருக்கின்ற டெக்சாஸ் A&M பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் முனைவர் சகிலா பானு கபீப் எனும் அறிவியல் விஞ்ஞானி குரோமியம் உலகத்தால் நீர் மாசுபாடு அடைவதன் காரணமாக பெண் உயிரினங்களில் மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது என்றும் அது மனிதர்களின் நஞ்சுக்கொடியில் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை ஏற்படுத்துவதால் குழந்தைகளின் வளர்ச்சி பாதிக்கப்படுகின்றது என்றும் கண்டறிந்துள்ளார். இவர் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள புதுப்பட்டினம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆவார். அதாவது அமெரிக்காவில் டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த, நம்ம தமிழக வம்சாவளியைச் சேர்ந்த டாக்டர் சகிலா பானு கபீப் அப்படிங்கிறவங்க குரோமியத்தால் பெண் உயிரினங்களில் மலட்டுத்தன்மை ஏற்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காருங்க. மேலும் மனிதர்களின் நஞ்சு கொடியில் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை ஏற்படுத்துவதால் குழந்தைகளோட வளர்ச்சி பாதிக்கப்படுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களோட சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள புதுப்பட்டினம் அப்படிங்கிற கிராமம். இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகரின் தெருக்களில் காணப்பட்ட குதிரைகளை பராமரிப்பதற்காக ப்ளூ கிராஸ் நிறுவப்பட்டது. 1906ஆம் ஆண்டு மே 15 அன்று லண்டன் மாநகரின் விக்டோரியா எனும் இடத்தில் முதலாவது விலங்கு மருத்துவமனை திறக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு அனிமல் ஹாஸ்பிட்டலும் சரி, ப்ளூ கிராஸும் சரி முதல்ல லண்டனில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. லண்டனில் தெருக்களில் காணப்பட்ட குதிரைகளை பராமரிப்பதற்காக ப்ளூ கிராஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. 1906 மே 15 அன்னைக்கு லண்டனில் விக்டோரியா அப்படிங்கிற பிளேஸில் ஃபஸ்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஹாஸ்பிட்டல் திறந்துருக்காங்க.